நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரயமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, போட்ட திட்டம் பழிக்க போதுங்க. நீங்க நினைச்ச ஒரு 5 விஷயத்துல நல்லது நடக்க போகுது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது, உங்களுடைய கனவுகள் பழிக்க போகுது 5 விஷயத்துல. அதுக்கு காரணம் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பவனுடைய பெயர்ச்சி. அதுவும் புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டிலே பயிற்சி அடைய போறாரு. இதனால உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகின்ற பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி பக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடைத்தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷிம்லாய வித்மகே கலகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரயமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய கும்பராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. காலில் சக்கரம் கட்டி விட்ட மாதிரி இந்த வருடம் கடந்த வருடம்லாம் ஓட வேண்டியது, உழைக்க வேண்டியது, அடிக்கடி வீடு மாற்றணும் அல்லது நிறைய அலைச்சல், நிறைய டிராவல், நிறைய பயணம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு சூழல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதிரடியான திருப்பங்களை உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்க போகிறீர்கள். சரிங்களா? இன்னும் முழுமையான 7 சனியினுடைய விடுதலை உங்களுக்கு இல்லை. ஏன்னா 2ஆம் இடம் மீனராசில சனிவான் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறார். சரிங்களா? இந்த ஒரு சூழல்ல தான் உங்களுடைய கும்பத்திற்கு 4ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சரியா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு எங்க போறாரு? மிதுன ராசிக்கு போறாரு. உங்களுடைய கும்பத்திற்கு அது 5ஆம் வீடாக அமையுது. ஸோ 5இல் அமரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்க போகிறாரு. நடக்காது, இனிமே முடியாது, இனிமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச பல காரியங்கள்ல வெற்றி பெறப் போகிறீர்கள். கும்பராசியில பிறந்த நீங்க ஒரு 5 விஷயத்த நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க போட்ட திட்டம் மாதிரி பழிக்க போது, வெற்றி அடைய போது, சக்சஸ் ஆக போகுது. அதுல முதல் விஷயம், கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு 5ஆம் வீடு ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி, டிகிரி போன்ற பட்ட படிப்புகளை சொல்லக்கூடியது. 4ஆம் வீடு அடிப்படை கல்வி சொல்லக்கூடியது. அந்த வழியில செவ்வாய் 5ல் போய் அமரும் போது கண்டிப்பா டிகிரியில ஏதாவது ஒரு அரியர் வச்சிருக்கீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட அரியர்கள் அல்லது படிப்பு தடை இருந்தா அது நீங்கி படிப்புல சக்சஸ், பட்டம் வாங்கிடுவீங்க, டிகிரி வாங்கிடுவீங்க. அதுல கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுல ஒரு சக்சஸ் இருக்கும். அதே போல அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடு. அப்போ கும்பராசிக்காரங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூல வெற்றி பெறுவீங்க. வேலை வாய்ப்புக்காக எழுதக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க. அது அரசாங்க தேர்வுகளாகவே இருந்தாலும் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ மிக முக்கியமாக அதில் சொல்லக்கூடியது காவல்துறை, இராணுவம் மற்றும் பேங்க் சம்பந்தமான துறைகளில் நீங்கள் தேர்வு எழுதினா தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் கொரியர் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நன்மைகள் உண்டு. ஓகேங்களா? இதற்கடுத்து 3வது விஷயம், பத்திரப்பதிவு அல்லது பத்திர வில்லங்கங்கள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்துக்கிட்டு இருந்தா இப்போ அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சுமூகமாக முடியும். அந்த சொத்து பிரச்சனை சுமூகமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க தவறுதலாக யாருக்காவது ஒரு கையெழுத்து போட்டிருப்பீங்க, ஜாமீன் கேரண்டி போட்டிருப்பீங்க, அல்லது உங்களுடைய பத்திரத்துல இல்லை ஒப்பந்தத்தில் ஏதாவது ஒரு எழுத்து பிழைகள் இருக்கும். அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளோ சன்மானமோ வருமானமோ கிடைக்காம போயிருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட தவறுகள் நடந்த அந்த டாக்குமெண்ட்ல அந்த பிரச்சனை இப்போ சரியாகுங்க. அதுல வெற்றி பெறுவீங்க நீங்க. மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளால சில அலைச்சல் பயணம் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளுடைய காரியங்கள் வேகம் எடுக்கும். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். மங்களக்காரர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 5ல் அமர்ந்தா பெண் பிள்ளைகளுக்கு, அதாவது கும்பராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் வேகம் எடுக்கும். அதுல வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா செவ்வாய்வான் இருக்கின்ற இடத்தை விட்டு மட்டும் இல்ல, பார்க்கின்ற இடத்துக்கு பலனை மாற்றி கொடுப்பார்.
குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும், சனி பார்க்கும் இடம் பாலுன்னு சொல்லுவாங்க. ஆனா செவ்வாய் ஒரு வீட்டை பார்த்தா அந்த வீட்டுக்கு வேகத்தை கொடுப்பார், அந்த வீட்டை ஜெயிக்க வைப்பார், ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். செவ்வாய்க்கு பார்வலன் எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4, 7, 8. ஓகேங்களா? 4ஆம் பார்வையாக உங்களுடைய கும்பத்திற்கு 8ஆம் வீடான கன்னியை பார்க்குறாரு. அப்போ கும்பராசியில பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கை, மாங்கல்ய யோகம் கண்டிப்பா கிட்டும். அதே போல ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வெளிநாடு யோகங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், மறையுங்க. அதே போல காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலை, இராணுவம் அல்லது பேங்க்ல ஒரு வேலைகள் இருக்குல்ல, அல்லது நான் வக்கீலா இருக்கிறேன், நிதித்துறையில் இருக்கிறேன், நீதித்துறையில் இருக்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தருணம். அதே போல கஜானா, உங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் சேர்த்து வைத்த பணமானது, கஜானா சேர்த்து வைத்த அந்த தொகையானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்சூரன்ஸ் பணம், பிஎஃப் பணம், அல்லது அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி உங்களுக்கு நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய பண பங்குகள் இப்பொழுது கிடைக்கும். அதுக்காக நீங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சொத்து பிரச்சனை விலங்குகள் முடிவுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது போக இந்த 8ஆம் வீடு ஆயிலையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு, அதை செவ்வாய் பார்க்கிறாரு. அப்போ இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கரண்ட் ஷாக்கு சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத வெட்டுக்காயம் தழும்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கல. அதே போல கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது கூட இருக்கக்கூடியவங்களால உங்க மீது திருட்டு பட்டம் அல்லது தேவையில்லாத உங்களுடைய பொருள் இழப்பு, காணாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி கூட இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அடுத்து செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை தனுசுல பதிவு உங்களுடைய கும்பத்திற்கு, அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ இடத்தால், நிலத்தால், சொத்தால் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க, கட்டுமான தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க, மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனை இருக்கக்கூடியவங்க, அல்லது எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற EB செக்ஷன்ல இருக்கிறனா அவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதுல பெரிய அளவு ஒரு பெனிஃபிட், பெரிய அளவு ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இது போக ஹோட்டல் தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஹோட்டல் வியாபாரம் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஆர்டர், புதுசாக ஒரு கான்ட்ராக்ட், புதுசாக ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் 5லிருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் நிச்சயமா மறுமண வாழ்க்கைக்கு காத்து கொண்டிருக்கவங்களுக்கு செகண்ட் மேரேஜும், வயதானவர்களுக்கு மிக முக்கியமா உங்க வாழ்க்கை துணை வழியில ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய நேரம். சரிங்களா? ஸோ அந்த வாழ்க்கை துணையாலே ஒரு நல்லது, ஒரு பெனிஃபிட், பணமோ பொருளோ உதவியோ அல்லது ஆறுதலோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய கும்பத்திற்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தில் பதியுது. சரிங்களா? ஸோ அப்படி பதிகிற அந்த மகர ராசியை குருவும் பார்க்கிறாரு கடகராசியிலிருந்து. அப்போ 12ஆம் வீட்டை சுபகரமான குருவும் பார்த்து மங்களக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதால் கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கார், வண்டி வாகன மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் மற்றும் நிலபுலன்கள் கைமாற்றி விட்டு வேற ஒரு லாபம் பார்க்கறது, அல்லது புதுசாக வாங்கக்கூடியது, அல்லது இருக்கிற வீட்டை பராமரிக்கிறது, புதுப்பிச்சு எடுத்து கட்டுறது போன்ற சுப செலவுகள் ஏற்படும். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் நீண்ட தூர பயணம், ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்ச இடத்துக்கு, நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இந்த ஒரு தருணத்தில் கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த போலீஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும். காதல் விவகாரம் கைகூடும். காதல் விவகாரம் வேகம் எடுக்கும். அது கல்யாணத்தில் முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ காதல், பிள்ளைகள், உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் வெற்றி காண்பீர்கள். ஓகேங்களா? அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஆடல், பாடல் போன்ற விஷயத்தில் உங்களுடைய வாய்ப்புகளை, அதாவது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பில் கொடுத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளும் பரிசுகளும் மேடைகளும் பெறுவீங்க. ஸோ அதுக்குண்டான வாய்ப்பும் இந்த செவ்வாய் பேச்சு மூலமாக கிடைக்கும். மேலும் விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான துறைகள் இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய சாகசம் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வரக்கூடிய தருணம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பை கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வாய்ப்பை. ஏன்னா ஜென்மத்தில் ராகு 5ல் செவ்வாய் இருக்கும்போது அதிரடியான திருப்பங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போவது உறுதி. செவ்வாயால் நிச்சயம் ஜெயம் உண்டு, வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அந்த வெற்றியை கொடுக்குவதற்கு மேலும் உறுதுணையாக நீங்கள் முருகனுடைய வழிபாடுகளை, அதுவும் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு தவறாமல் பண்ணிக்கங்க. அதே போல் படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில், படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான உபகரணங்கள், நோட்டு, பேனா போன்ற விஷயங்களை வாங்கி கொடுங்க. ஸோ இதெல்லாம் புண்ணியமாக உங்களுக்கு மாறும். தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் விஷயம் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.